கிருஷ்ணராயபுரம் அருகே பெட்ரோல் பங்கில் விவசாயி ஒருவரின் 3 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் பேரில் மாயனூர் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே முறையான வடிகால் வசதி இல்லாத காரணத்தால் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்த மழைநீரால் அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து சங்கராபுரம் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பெய்த திடீர் மழை காரணமாக நெல் கொள்முதல் மையங்களில் அரசு கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. பெரும்பாலும் மத்திய அரசு மூலம் நடத்தப்படும் நெல் கொள்முதல் மையங்களில் இதுபோன்ற அவலநிலை ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னையை அடுத்த பாடி அருகே நடந்த சாலை விபத்தில் தாய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை அடுத்து அவரது பெண் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து உயிரிழந்த பெண்ணின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விபத்து ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே ஸ்ரீ விநாயகர் மற்றும் ஸ்ரீ ஜடைமாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் சுற்றுவட்டாரத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் கசாம் டாஸ்மாக் அருகே காட்பாடி காவல் ஆய்வாளர் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து புளிய மரத்தின் மீது மோதி ஏற்பட்ட விபத்தில் காவல் ஆய்வாளர் மற்றும் அவரது மகன் உட்பட 3 பேர் காயமடைந்தனர். மேலும் இவ்விபத்து குறித்து காட்பாடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஈசிஆர் சாலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தினால் சாலையை சீரமைக்காமல் பேரிகார்டு வைத்திருந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவரின் மீது இரும்பு தடுப்பு மோதி தலையில் அடிபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் சக ஓட்டுநர்கள் காயமடைந்தவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் விபத்து நடைபெற்ற இடத்தில் உள்ள பள்ளங்களை மூடி சாலையை சீரமைக்க வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நிலத்தகராறு இருந்து வந்த நிலையில் காவல் நிலையத்தில் தொடர்ந்து கணவன் மீது பொய் புகார் அளித்ததால் ஆத்திரமடைந்த மனைவி ஆய்வாளர் முன்னிலையில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயற்சி செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பெண் காவலர் பணியில் இருந்தும் காவல் ஆய்வாளர் பெண்ணின் மேலாடையை பிடித்து இழுத்துச் சென்றதால் பெண்ணின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட கணவன் மனைவியை காவல்துறையினர் கைது செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் இருந்து 6.300 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அவர்கள் பயன்படுத்திய செல்போன்களையும் கைப்பற்றி இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் மருதமலை அருகே குட்டியுடன் வந்த தாய் யானை உடல்நிலை சரியில்லாமல் தரையில் படுத்ததை அடுத்து அருகில் குட்டி யானை நின்றதால் வனத்துறையினர் யானை அருகே செல்லாமல் இடைவெளி விட்டு கண்காணித்து வருகின்றனர். இதனை அடுத்து கலை இயக்குநர் அறிவுரைப்படி கால்நடை மருத்துவ குழுவினரும் தாய் யானையை கண்காணித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே புகழ்பெற்ற ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோயிலில் திருத்தேரோட்டம் மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேரோட்ட நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட நைஜீரியாவைச் சேர்ந்த இளைஞர் மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். மேலும் அவரிடமிருந்து 1.2 கிலோ கஞ்சா மற்றும் 151 கிராம் மெத்தப்பட்டமினை பறிமுதல் செய்த போலீசார் குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மின்கம்பத்தில் செடி கொடிகள் படர்ந்து மின்சார பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஓமலூர் மின்வாரியத்துறை அதிகாரிகள் உடனடியாக செடி கொடிகளை அகற்றுவதாக உறுதியளித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பிறந்த சில மணி நேரமே ஆன பெண் குழந்தையை
புதைத்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் திருமணமாகாத நிலையில் மாணவி குழந்தை பெற்றதால் பெண் சிசுவை புதைத்தது போலீசார் விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து காதலனை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே புகழ்பெற்ற கெங்கையம்மன் திருவிழாவை முன்னிட்டு நகரின் வெவ்வேறு பகுதிகளில் புஷ்ப பல்லக்கு திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டத்தில் கிரிப்டோ கரன்சி நிறுவனம் நடத்தி மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் கடந்த மாதம் 2 வரை புதுச்சேரி போலீசார் கைது செய்த நிலையில் தற்போது அந்த நிறுவனத்தின் பங்கு இயக்குநர் ஒருவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபர்களை கைது செய்த பின்னர் நடிகைகளான தமன்னா மற்றும் காஜல் அகர்வாலிடம் விசாரணை நடத்த உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஆனா இதுவரையும் வரல, அவ்வளவுதான். சொல்லுங்களா, இன்னும் ஒரு குற்றவாளி இருக்காரு, அவரை தேடணும். அவங்களுக்கு போயிருக்குதா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.